எல்லோருக்கும் வணக்கம். டைம் வந்து நைட்டு 10:30 மணிங்க. இந்நேரத்துக்கு ஏன் இதை செய்கிறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி காலையில் வந்து தடுப்பூசி போட்டு வந்தேன் பேரனுக்கு. அவன் தூங்கவே இல்லை. காலையில் இந்த ஐஸ் கட்டி வைக்கிறது தூக்கி மடியிலேயே வச்சுன்னு இப்போ வந்து பிரியா கிட்ட கொடுத்துட்டு நைட்டு ஃபுல்லாக நம்மளை எப்படியும் தூங்க விட மாட்டான், கீழவே போட விட மாட்டேங்கிற. சரி 2 பேரும் முடிச்சுனுக்குது, நான் ஒரு வேலையை முடிச்சுட்டு வரேன், நாளைக்கு வீடியோ இல்லை எனக்கு அப்படின்றதுனால பிரியா கிட்ட கொடுத்துட்டு ஒரு சூப்பரான நல்ல முறுமுறுப்பான ஒரு முறுக்கு தாங்க செய்ய போகிறோம். நம்ம வீடியோவில் இது வரைக்கும் இந்த மாதிரி முறுக்கு செஞ்சதே இல்லை. ஏன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்கன்னு உளுந்து முறுக்கே அடிக்கடிக்கு நம்ம செஞ்சுருக்கோம். அதனால் இந்த முறை வந்து ஒரு அருமையான முறுக்கு தான் செய்ய போகிறோம். அதுக்கு எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா குழந்தையும் பார்த்துட்டு வரணுமேனு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிட்டா கொஞ்சம் டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடலாம், அவன் எப்போ அழுவானே தெரியாதுன்றதுனால எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து பாருங்கள், இந்த கப்பில் தான் வந்து நான் 2 கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம அளந்துக்கலாம். ஏன்னா நம்ம போன வீடியோவில் சொன்ன மிக்ஸி வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, கீழே வந்து ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குமா, நீங்கள் அதை அழுத்தி விடுங்க ஆன் ஆகிடுன்னு. ஆனால் நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம், அது வந்து ஆன் ஆகலை. நம்ம சுவிட்சு திருப்புறத்துல கீழே வந்து ரெட்டாக எரியுது. அதனால் வந்து அது கடைக்கு தான் போன மாதிரிக்குது. அதனால் நம்ம இப்போதைக்கு நம்ம அவசரத்துக்கு நம்ம புல்லட் மிக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இதில் வந்து 1/2 கப்பு வந்து பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதே கப்பில் வந்து 1 கப்பு வந்து அவல் எடுத்துருக்குறேன். 1 கப்பு அவல். இது ரெண்டும் வந்து சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைக்கணும். நாம் இதை 2 வாட்டியாக போட்டுக்கணும். ஒரே வாட்டி போட்டோம்ல, நைஸாக ஆச்சா இல்லையான்னு தெரில. அப்படி இல்லைன்னா ஜலிச்சுட்டு நம்ம இன்னொரு வாட்டி போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே நம்ம ஜெலிச்சு எடுத்துக்கிட்டோம். நான் அரிசி மாவும் வந்து ஜெலிச்சு எடுத்து வச்சிட்டேன். அது வந்து அளந்துக்கலாம். ரெண்டு கப்பு அரிசி மாவுக்கு 1 கப்பு அவல், 1/2 கப்பு பொட்டுக்கடலை. கரெக்டாக இருக்கும். 2 கப்புக்கு 1 கப்பு அவல், 1/2 கப்பு பொட்டுக்கடலை. சீரகம் ஒரு 3/4 ஸ்பூன். எள்ளு வந்து கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் கருப்பு எள்ளு இருந்ததுனால 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். காரத்துக்கு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த பக்கம் வந்து வெண்ணெய் கொஞ்சம் சூடு பண்ணி உருகிக்கலாம். வெண்ணெயை ஒரு 2 ஸ்பூன் வெண்ணெய். அப்புறம் முறுக்குக்கும் வந்து இந்த பக்கம் வந்து தண்ணி வந்து காய வச்சுக்கிட்டா, ரொம்ப கொதிக்க வேணாம், இந்த அளவுக்கு கொஞ்சம் சூடு பாதி அளவுக்கு தண்ணி காய வச்சுட்டா போதும். வெண்ணெயை உருகி இதில் மாவில் சேர்த்துக்கலாம். நான் ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் தான் இருக்கும் இல்லை, ஏன்னா நம்ம கட்டியாக போட்டோம்டா, அதனால் வந்து அதிகமாக இருக்குன்னு பார்த்தேன், அவ்வளோதான். இல்லைடா பூ, 2 ஸ்பூன் கட்டி வெண்ணெய் போட்டேன்னா, அது வெண்ணெய் போட்டேன்னா அது உருகுனா அதிகமாக வரும்ல, ஆனால் கொஞ்சம் தான் அதிகமாக வந்தது, அதனால் சொல்கிறேன். அளவு கரெக்டாக சொன்னால் தானே செய்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கரண்டியில் வந்து கலந்து விட்டுடலாம். ஏன்னா நம்ம வந்து உருகி ஊற்றுனதுனால சூடாக இருக்கும். நல்லா கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கையில் கரண்டியில் கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கையில் வந்து உப்பு போட்டேனே நான், உப்பு, எள்ளு, மிளகாத்தூள். அப்போ நீ வீடியோ எடுக்கலையா? எடுத்தியா இல்லையா? தண்ணி ஊற்றணும் ஃபஸ்ட்டு. இது கட்டி இல்லாமல் இது உடச்சிக்கலாம். வெண்ணெய் சேர்த்தல்ல உருகி. இன்றைக்கி தான் வாழ்நாளில் 2 கப்பு மாவு போட்டுக்கிறேன். ஒவ்வொரு கிலோ போட்டு 2 மணி நேரம் சுட்டுன்னு உட்காந்து இருப்பேன்னா. செய்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்குல்ல, டக்குன்னு குழந்தைங்களுக்கு வந்து கம்மியாக போட்டு ஒரு 2 கப்பு மாவு போட்டு செஞ்சு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிக்கலாம். சுடு தண்ணின்றதுனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம கரண்டியில் கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சூடு ஆறிட்ட பிறப்பு கையில் வந்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரெக்டாக முறுக்கு மாவு பதத்துக்கு வந்து நம்ம பிசைஞ்சிக்கணும். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப இலக்கமாக இல்லாமல் கரெக்டாக இருக்கணும். ரொம்ப இலக்கமாக இருந்தால் எண்ணெய் குடிச்சிடும், கெட்டியாக இருந்தால் நம்மளால் வந்து பிழிய முடியாது முறுக்கு. தண்ணி வந்து அளவெல்லாம் வேணாம், நீங்கள் ஒரு தோராயமாக வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தானே நம்ம கலக்கிறோம், அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாகவே கொஞ்சம் காய வச்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், மாவு வந்து பிசைஞ்சிட்டேன். நம்ம இந்த மாதிரி அழுத்தும் போது ஸ்மூத்தாக அப்படி போனோம். இது கரெக்டான பக்குவம். இந்த பக்கம் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சி நிற்குது. இப்போ நம்ம முறுக்கு குழாயில் எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மாவு எடுத்து ஒவ்வொரு முறையும் நம்ம மாவு எடுக்கும்போது நல்லா ஒரு முறை பிசைஞ்சிக்குங்க. அப்போ தான் நம்ம முறுக்கு சுற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்குங்க.
நான் வந்து சின்ன சின்னதாக சுற்ற போகிறேன். 2 ரவுண்டு தான் பாருங்கள், இந்த அளவுக்கு கரெக்டாக. அதனால் வந்து துணியில் சுற்றி வச்சிட்டா நம்ம வந்து எடுத்து போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். குட்டி குட்டியாக சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி இந்த துணியில் வந்து எல்லாம் சுற்றி வச்சிடலாம். அப்புறம் எடுத்து எடுத்து போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து கரண்டிலே வந்து சுற்றி பெருசாக கூட விட்டுக்கலாம். நான் சின்ன சின்னதாக இருக்கும்போது நம்ம துணியில் சுற்றி வச்சுட்டு எண்ணெய் காயறதுக்குள்ளே அப்படியே ஒரு 10-15 முறுக்கு சேர்த்து எடுத்து போடும்போது டக்கு டக்குன்னு வேலை ஆகிடும். அது வேகத்துக்குள்ளே நம்ம துணியில் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி துணியில் வந்து சுற்றிட்டு நம்ம பாருங்கள், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி எடுத்து எடுத்து எண்ணெயில் விட்டுக்கலாம். நம்ம தட்டு வடைலாம் தட்டிட்டு எடுத்து போடுவோம்ல, அந்த மாதிரி முறுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டா சீக்கிரமாக ஆகிடும். நம்ம ஒரு முறை இதுக்கு போனோம்ல, எங்கே கோயிலுக்கு, முருகர் கோயிலுக்கு போனோம், காக்காபாளையம்னு நினைக்கிறேன். அங்கே இந்த மாதிரி தான் இருக்கும் முறுக்கு தட்டு வடைலாம் குட்டி குட்டியாக. நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கே அழகாக. இப்போ இது வேகத்துக்குள்ளே நம்ம இந்த துணியில் வந்து எல்லா மாவு சுற்றிக்கலாம். அங்கே ஒரு பக்கம் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுடலாம். 2 பக்கம் நல்லா ஒரே மாதிரி வெந்து இந்த எண்ணெய் வந்து கொதிப்பு அடங்கணும். அப்போ வந்து முறுக்கு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, முறுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கொதிப்பு அடங்கிடணும். முறுக்கு வந்து கலராக வந்துச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அவல் பொட்டுக்கடலை சேர்த்ததுனால முறுக்கு வந்து நல்லா மொறுமொறுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், முறுக்கு வந்து ஒரு தட்டு காய்ச்சி இன்னமும் இருக்குது. இன்னும் ஒரு முறை போடலாம். இந்த எண்ணெயில் ஒரு வாட்டி போட்டுக்கிறேன். நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும் முறுக்கு வந்து. ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். நம்ம இப்போது காலையில் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிற பசங்களன்னு வச்சிங்களேன், சாயங்காலம் அங்கே வரத்துக்குள்ளே நம்ம கடையில் வந்து ஒரு பாக்கெட்டே வந்து நம்ம 50 ரூபா 100 ரூபான்னு வாங்குவோம், 1/4 கிலோ 1/2 கிலோ அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு ரெண்டே 2 சின்ன கப்பில் தான் போட்டேன் நான். அரிசி மாவும், ஒரு கப்பு அவல், ஒரு 1/2 கப்பு பொட்டுக்கடலை, அவ்வளோதாங்க. எண்ணெயும் வந்து ஒரு துளி எண்ணெய் கூட குடிக்கல. நான் ஊற்றின எண்ணெய் கடாயில் பாருங்கள் அப்படியே இருக்குது. ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி செஞ்சு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு சாயங்காலம் வந்தவுடனே சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் தான். நான் ஒரு 10:15 10:30 தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். 1/2 மணி நேரத்தில் ஆயிடுச்சு. ஏன்னா சுட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, வேகணும் இல்லையா மாவு, அதனால். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா நமக்கு செலவும் கம்மி, குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலேயே கொடுக்கலாம். நல்ல கரன்னு முறுமுறுன்னு ஒரு சூப்பரான முறுக்கு தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இந்த முறுக்கு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். கையில் உடைக்கும் போதே பாருங்கள், சும்மா அப்படி உடைச்சாவே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிடும்போது அந்த மொறுமொறுப்பு தன்மை வந்து போகாது. நாங்கள் வந்து கவரில் போட்டு கட்டி டப்பாவில் வைப்போம். நம்ம பிளாஸ்டிக் இது வந்து ஸ்டீலு பிளாஸ்டிக் அந்த மாதிரி வந்து நல்லா காற்று போகாமல் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அது மேலே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் முறுக்கு. இதே மாதிரி நீங்களாம் நான் போட்ட அளவு மாதிரியே நீங்கள் முறுக்கு செஞ்சு பாருங்கள். மறுபடியும் வந்து செய்ய தோணும். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி முறுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.